வேதத்திலே இருந்தவண்ணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உற்சாகமாக தட்டுவோம். நம்முடைய பாவத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்க அப்பா பரலோகத்தின் தேவன் பூமியை மன்னிடுவாய் மறுமையாய் அவதரித்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ஒரு சாட்சியம். என்னையும் உங்களையும் மீட்க பரலோகத்தின் தேவன், பரிசுத்தமுள்ள கர்த்தர், தேவ மகிமை அனைத்தையும் துறந்து உலகத்திலே எங்களுக்காக பாலகனானார். அல்லேலூயா. அப்படி அப்பா பிறந்திருக்க நாம் எவ்வளவு சந்தோஷமாய் இதை கொண்டாட வேண்டும். என்ன சந்தோஷமா கொண்டாடுவோமா? சந்தோஷம் என்றால் என்ன? அக மகிழ்ச்சி. அகமகிழ்ச்சி வந்தா, அக மகிழ்ச்சி வந்தா என்ன வரும்? முகமலர்ச்சி வரும். அல்லேலூயா. அகமகிழ்ச்சி வந்தாதான் முகமலர்ச்சி வரும். முகமலர்ச்சியை கண்டா இருந்தது அகம் மகிழ்ந்தது. அல்லேலூயா. அவன் அப்பாவுடைய சமூகத்துல நாம் பாடி துதித்து ஆராதித்திருக்கிறோம். ஆனால் இந்த பிறப்புல பாடுவதுதான் நல்லது. வார்த்தையை கேட்கிறத விட பாடுவது நல்லது. சொல்லுங்க வாயத்திற்கு. ஆமா, அப்படிதான். ஓகே, நம்ம இப்ப ஆடி பாட போறோம். நீங்க பாருங்க, பேர்தேக்கு போனா, பேர்தே வீடுக்கு போனா இவ்வளவு காரியங்களை செய்யறாங்க. செக்க சுத்தி வார மாதிரி சங்கீத கதிரின்றாங்க. மான் செக்க சுத்துற மாதிரி சங்கீத கதிரி வைக்கிறாங்க. உள்ள பேசுகளுக்குள்ள செருப்புல சப்பாத்துல பெல்ட்ல ஏதோ கேம் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு ஓடி பார்க்கிறாங்க. ஆனா நம்முடைய அப்பா அவரிடத்தில் வருகிற போது அவர் தம்முடைய எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உலக ஞானம் அல்ல, தேவ ஞானத்தினால விளங்குகிறார். அப்படி அப்பாவுடைய சமூகத்துல நாம் பாட போகிறோம், ஆட போகிறோம். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில் பக்கத்துல பாடுங்க, ஏனுங்க பாடுவோமா? நாங்க அப்பாவுடைய பிறப்பை கொண்டாடுவோமா? அப்பாவுடைய வீட்டுல வந்திருக்கிறோமே, என்னப்பா கொண்டாந்து பக்கத்துல விக்கிரமா இருக்கிற சொல்லுங்க, நம்ம கொண்டாட போறோம். அல்லேலூயா. ஓகே, 1 2 3. குதூகலம் கொண்டாட்டமே
அப்பா வரப்போங்க. பிறந்த இயேசு, பாலகனாய் பிறந்த இயேசு எனக்காய் உங்களுக்காய் மரித்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இருப்பேன் சொன்னவர் இன்றைக்கு மிக மத்தியில் வாசம் பண்ணுகிறவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மீண்டுமாய் நம்மை அழைத்து செல்ல ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வானங்களிலே வரப்போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற வேலையில அவருடைய உள்ளத்தில் வளர்ந்திருக்கிறாரா? அவர்களுடைய இல்லத்தில் வளர்ந்திருக்கிறாரா? இயேசு இல்லாத வாழ்வு ஒன்றும் இல்லாத வாழ்வு, இயேசு இல்லாத வாழ்வு ஜீவன் இல்லாத வாழ்வு. அவரோடு இணைந்து அவரோடு பாடி ஆடி நாம் பாடுகிற போதுதான் அவரோடு கூட நிச்சயத்துல பரலோக வீட்டில் நான் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அதற்காகவே இயேசு பாடலானா, அதற்காகவே இயேசு விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு வந்தார். இதுதான் எங்கள் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. பாவத்திலே பிறந்து பாவத்திலே மறித்து போகாதபடி, நித்திய நரகத்திலே தள்ளுண்டு போகாதபடி நமக்காக ஒரு பாடம் கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒரு குமாரன் பிறந்தார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷம். பக்கத்தில் ஒரு கரங்களை கொடுத்து உட்காருங்க. கரங்களை கொடுத்து உட்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையின் சார்பில் இந்த நாளில் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாக ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா! ஆண்டவர் நிச்சயமாகவே தம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு வாழ்விலும் அவர் நன்மை செய்வார். நன்மை செய்யும்படியாகவே பூமிக்கு வந்தவர், பூமிக்கு நன்மை செய்யும்படியாக வந்தவர் நன்மை செய்கிறவராயே சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா! அவரிடத்தில் வந்தவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவிடவில்லை. அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருபோதும் வெறுமனையே திரும்பி போனதில்லை. வந்தவர்கள் எல்லோரும் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டே போனார்கள். அல்லேலூயா! இந்த வேளையில நாம் வாசித்த வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிறப்பை இன்றைக்கு உலகத்து மக்கள் வேறு விதமாய் கொண்டாடி கொண்டிருந்தாலும் ஆண்டவரை அறிந்த அவருடைய பிள்ளைகள் எப்படி நாம் கொண்டாடுகிறோம், எப்படி அவருடைய பிறப்பை நினைவுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு முன் 850 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனப்படியே இந்த பூமியில பிறந்தார். நாம் வாசித்த வசனம் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 850 ஆண்டுகளுக்கு முன் உரைத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியே இயேசு கிறிஸ்து பாலகனாய் இந்த பூமியில பிறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தற்செயலாக பூமியில பிறந்த ஒருவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக 100% மனிதனாக 100% தெய்வமாக இந்த பூமியில வெளிப்பட்ட தெய்வம். இந்த அநேகர் என்ன நினைக்கிறார்கள், 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி தெய்வமாக முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன். அவர் இருந்தவராய் இருந்தவர். அல்லேலூயா! வானமும் பூமியும் உண்டாக முன்னமே அவர் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வார்த்தையாய் இந்த தேவன் மாமிசமாகி இந்த பூமியிலே வந்ததுதான் 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் அவர் இல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவர் இல்லாமல் நாம் உருவாக்கப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தமது சாயலாய் தமது ரூபமாய் மனுஷனை சிருஷ்டித்த தேவன், மனிதனை சிருஷ்டித்த தேவன் தேவ சாயலை இழந்த போது, தேவ மகிமையை மனிதன் இழந்த போது, மனிதனை மீட்க வேறு வழி இல்லாததினாலே, பாவத்திலே மரித்து போன மனிதனை மீட்டு நித்தியத்திலே பரலோகத்திலே மோட்சத்திலே கொண்டு போய் சேர்க்க வேறு ஒரு வழி இல்லாததினாலே தாவே பலியாக இந்த பூமிக்கு வந்தார்.
எல்லா வேதங்களும் சொல்லி இருக்கு. வேதத்தில் எடுத்து பார்க்க முடியும். எல்லா வேதங்களும் அவரை குறித்து சாட்சி சொல்லுது. என்ன? எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. அப்படியானால் மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு மனிதன் ரத்தம் சிந்தக்கூடுமோ? இல்லை. பாவப்பட்ட மனிதனுடைய ரத்தம் பாவத்தில் இருக்கிற மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. அப்படியானால் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ரத்தம் மனிதனுடைய பாவத்துக்காக சிந்தப்பட வேண்டும். அதை நான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். மிருகங்களை அங்கே தேவனுக்கு பலியிட்டு அதனுடைய ரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி செய்து கொண்டார்கள். ஆனால் பாவம் மூடப்பட்டதனுடைய பாவம் கழுவப்படவில்லை. ஆண்டவர் பலிகளிலே பிரியப்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் மிருகங்கள் பலியினாலே மனிதனுடைய பாவம் மூடப்பட்டதிலே கழுவப்படவில்லை என்று அறிந்ததினாலே உள்ளத்தில் வியாகுலம் உண்டாயிற்று. அதனாலே தான் ஒரே பலியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தான் உருவாக்கின மனிதனுடைய பாவத்துக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கப்பட்ட வசனங்களை பார்த்திருக்கலாம். பரிசுத்த கன்னிகைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உட்பவித்தார் என்று பார்க்கிறோம். வசனங்கள் நீங்கள் அறிந்ததுதான். ஆண்டவர் மனிதனுக்கு மனுஷனுக்கு பிறந்தது போல இந்த உலகத்தில் வெளிப்படவில்லை. அங்கே கன்னி மரியாதை தேவதூதன் சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவர் சொல்லுகிறார், நான் புருஷனை அறியேன். தேவதூதன் சொல்லுகிறார், உலகத்தில் பிறப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பரிசுத்த ரத்தம் சிந்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக வந்தார். ஏன் தெரியுமா? உங்களை என்னை ஏற்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் ஆளுகள். அந்த சராசரிகளையும் ஆளுகள் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை. ரோமர்கள் நிறுவனத்தில் வாசிக்க முடியும். அவரோடு எல்லாம் உண்டாயிட்டு அவர் அல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. அந்த தேவன் மனிதனுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தானே பலியாக இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் எப்படி வந்தார்? மகிமையின் ராஜா, மகத்துவம் உள்ள கர்த்தர் தாழ்மையின் ரூபமாய் தன்னைத்தானே வறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார்? பாவம் செய்கிற மனிதனை பாவத்தில் மீட்கும்படியாக பிறந்தார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற உலக ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் கிறிஸ்துமஸ் நாட்களிலே அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். குடித்து வெறுத்து களியாட்டங்கள் செய்து இன்னைக்கு தேசத்தில் எவ்வளவு ஆக்சிடென்ட், கிறிஸ்துமஸ் நாட்களில் எவ்வளவு விபத்துகள், மதுபோதையினாலே தாங்களும் மறுத்து மற்றவர்களையும் நல்ல சுயநலமாக இருக்கிறவர்களை கொண்டு போகிறாங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் பாவத்துக்கு காரணரோ? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பாவத்தை என்கரேஜ் பண்ணும்படியாய் ஊக்குவிக்கும்படியாய் பிறந்தாரோ? இந்த நாட்கள்ல மிகவும் வேதனை, மிகவும் வேதனை. பரிசுத்தவானை கொடுக்க வந்த தெய்வத்தினுடைய பிறப்பை உலகத்தின் ஜனங்கள், தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்களும் அறியாதவர்களும் இன்றைக்கு பாவத்தோடு செலிபிரேட் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்கள், நாம் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர்களை உணர்ந்து பாவத்தை உதவி தள்ளி பரிசுத்தமாக அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பு அதிசயமானது, ஆண்டவருடைய பிறப்பு அற்புதமானது. ஆண்டவருடைய பிறப்பை நாம் பார்ப்போமானால் அங்குதான் ஆனந்தம் உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று, இந்த பூமிக்கு மீட்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். 21 23 வாசிக்க. அவன் ஒரு
குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்றார், அவர் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்டு வருவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததன் ஒரே நோக்கம் என்ன? பாவத்திலே ஜனங்கள் மரித்து நித்திய நரகத்திலே போய்விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்த ஆத்மா சாகவே சாவு. அருமையானவருடைய பிள்ளையே, இந்த அனைவருடைய உள்ளத்தில் இருக்கிற நிறைவு என்ன? எல்லா மதங்களும் ஒரே இடத்திலே போய் சங்கமிக்கிறது. எந்த மதத்தை பின்பற்றினாலும் நம்முடைய முடிவு நித்தியத்திலே, மோட்சத்திலே, பரலோகத்திலே போய் சேருவோம் என்று நினைக்கிறார்கள். அந்த நினைவு தவறு. அந்த நினைவு தவறு. மனிதனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். மனிதனுடைய பாவத்துக்காக அவனை மீட்கும்படியாக அவனுக்காக ஒரு பரிசுத்த பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். எந்த வேதத்தையும் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்து மதங்களில் சொல்லப்படுகிற 4 விதமான வேதங்களை பார்க்க முடியும். இதற்கு மதம் இந்த வேதங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்களானால் யசுர் வேதத்தில் சொல்லுகிறது, மனிதனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால்தான் அநேகர் தங்கள் சரீரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். தங்கள் ரத்தத்தை சிந்தி தங்களுடைய பாவத்தை போக்க பிரயோஜனம் செய்ய முயற்சிக்கிறார்கள். பலிகளை செலுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நம்மை படைத்தவரே, உருவாக்கினவரே நமக்காக தம்மை தாமே பலியாய் கொடுத்தாயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்திலே வராமல் நமக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மனுஷர்கள் தங்களுக்கு தோன்றின வழிகளை செய்கிறார்கள். ஆனால் தேவன் நியமித்த வழியோ அறியாமல் போனார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சமைக்கப்பட்ட பிரகாரமாய் கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமானார். உன்னுடைய வாழ்விலே சாபம் இருக்குமானால், உன்னுடைய வாழ்விலே பாவம் இருக்குமானால் அது உன்னோடு முடிந்து போவதில்லை. உன்னுடைய பாவத்தினுடைய வாழ்வின் தொடர்ச்சி என்ன? அது உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சாபமாய் வந்து விடுகிறது. அந்த சாபத்தின் நிமித்தம் வியாதிகள், வியாகுலங்கள், மீள முடியாத துன்பங்கள், அந்த துன்பங்களோடு முடிவதில்லை. நித்திய மரணத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். நித்திய மரணம் என்றால் என்ன? இந்த சரீரம் என்றைக்கு ஒரு நாளைக்கு அழிய போகிறது. சரீர மரணம் அல்ல, ஆத்மா. இந்த ஆத்மா ஈடேற வேண்டும். இந்த ஆத்மா தேவனோடு, தேவன் வாசம் இடத்துல போய் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். பாவம் செய்கிற போது என்ன நடக்கிறது? இந்த ஆத்மா நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டு விடும். அநேகர் மரணத்தை குறித்த அறிவில்லாதனாலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை எழுதி நகையாடுகிறார்கள். உங்களுக்கு பலியான தெய்வம் சிங்காசனத்தில் இருக்கிற நான் வந்து கொண்டிருக்கிறேன். வந்து ஆயிட்டே சொல்ல முடியும். ஆண்டவர் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்க்க போகிறார். எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டிய நாள் வருகிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்கிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் சகல மனிதனுடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதற்காகவே பூமியில் வந்தார். அதற்காகவே வேதத்திலே முன்கூட்டியே எழுதப்பட்டது. கிறிஸ்து தற்செயலா பிறக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ தற்செயலா உலகத்தில் தோன்றவில்லை. முன்னுரைத்தபடியே, தீர்க்கதரிசனங்களால் முன்னுரைக்கப்பட்டபடியே அவர் பூமியில அவதரித்தார். அநேகர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ இடையில் தோன்றின மதம். மதம் அல்ல, இது மார்க்கம், இது வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரையலாம். ஏன்? அவர் பலி செலுத்தியிருக்கிறார். இதற்காக உங்களுக்காக பலியிட்டிருக்கிறார். தன்னையே ஜீவனையே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த பலியை தள்ளி வேறொரு வழி இல்லை. இதனாலேயே நான் இப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன். இது காலம் செல்லாது. வரப்போற காலங்கள் ஆண்டவருடைய நியாயத்திற்கு ஆரம்பமாக நாட்கள். பூமியின் அழிவுகள், பூமியில கொள்ள நோய்கள், வியாகுலங்கள், கண்ணீர்கள் பெறுகிற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் மனம் திரும்பாமல், கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளாமல்,
கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்வுக்குள்ள வராவிட்டால் அந்த பரிதாபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க. இயேசுவிடத்தில் வருவதற்கு ஜனங்களே தயங்குகிறாங்க. என்ன காரணம்? எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? இயேசு பாவத்தை செய்ய தூண்டுகிறாரா? எல்லாவற்றால் இயேசு உங்களை நித்திய நரகத்தில் தள்ளிவிடுவது என்று பயப்படுகிறீர்களா? இல்லை. பாவத்தை விட்டு மனம் திரும்பி வர விருப்பமில்லை. செய்கிற கிரியைகளை விட்டு பரிசுத்த தெய்வத்திலே வந்து பாவம் இல்லாத பரிசுத்த உண்மையுள்ள வாழ்வாத புரியவில்லை. அதனால்தான் ஜனங்கள் இயேசு வேண்டாம், இயேசு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இருளை இழைக்கிறவன் இருளை விரும்புகிறான். இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வர அவன் விரும்பப்படவில்லை. இருள் இருள் பிசாசுடைய ராஜ்யம். உலகத்திலே மனிதன் பிறக்கும் நேரத்திலேயே மனிதன் உண்டாக்கப்படுற நேரத்தில் ரெண்டு ராஜ்யம் வந்தாயிற்று. ஒரு தேவனுடைய ராஜ்யம், மற்ற பிசாசுடைய ராஜ்யம். நீ எந்த ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து வந்தது பரலோக ராஜ்யத்தை, நித்தியத்தை உனக்கு காண்பிப்பதற்கு, உன்னை அழைத்து செல்வதற்கு. பூமியின் ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம். அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அருகாலத்தவருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது உண்மை. ஆனால் அவர் உன்னுடைய வாழ்விலே பிறக்காமலே போய்விடுவார். ஆனால் உன்னுடைய வாழ்விலே நித்திய மீட்பு உண்டாகாது, நித்திய வாழ்வு உண்டாகாது, பரலோக மேன்மை உண்டாகாது. ஏனென்று சொன்னால் இயேசு சொல்லல நானும் ஒரு வழி, நானும் ஒரு மார்க்கம் என்று சொல்லல, நானே வழி என்று சொல்லியிருக்கிறார். அவரை அல்லாமல் ஒருவரும் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? எல்லா மதத்திலும் ஒழுங்குகள் உண்டு, சம்பிரதாயம் உண்டு, சடங்கு உண்டு, அங்கே கிரியைகள் உண்டு சொல்லுகிறார்கள். அருகால தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தெரிந்த ஒரு தேவதாசனை குறித்து அடிக்கடி நான் தியானிப்பதுண்டு. சாது சுந்தர் சிங் சீக்கிய மதத்தில் வைராக்கியம் உள்ளவர். உங்களுக்கு தெரியும் சீக்கிய மதத்தை குறித்து அவர்கள் எவ்வளவு சீக்கிய மதத்தில் வைராக்கியமா இருப்பார்கள். அவர் சீக்கிய மதத்தில் குருவாக வேண்டும் என்று அநேக நாட்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அநேக விரோதங்களில் இருந்து அநேக தீட்சைகளை பெற்றவர். ஒரு நாளில் அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் இவ்வளவு கிரியைகளை செய்கிறேன், இவ்வளவு காரியங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், அனைவரும் அதற்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி எல்லாம் செய்கிறேனே, ஆனால் இந்த தெய்வம் என்னோட ஒரு நாள் கூட பேசவில்லையே. அப்ப நான் செய்கிற தீட்சைகள், நான் செய்கிற காரியங்கள்ல தவறு இருக்கிறதோ என்று சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. கேள்வி வந்த போதுதான் அவருக்கு ஞானமும் வந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. இல்லை, நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் இப்படியே பிறந்துட்டோம், இப்படியே வாழ்ந்துட்டோம், இப்படியே மறைந்து போகிறோம். இல்லை, அறியாததை அறிந்து கொள்ள தகப்பனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது அநேக காரியங்கள் இருக்கிறது. உலகத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொள்ளுகிறீர்கள், அநேக காரியங்களை கேட்டுக் கொள்ளுகிறீர்கள், நலமானதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து சொல்ல போனால் அவர்கள் சொல்லுகிறது, எங்களுக்கு அல்லேலூயா கூட்டம் வேண்டாம். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:3 அதிகாரத்திலே 17வது வசனத்திலே சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அந்த நரகத்தை விட்டு, அந்த பாதாள வாழ்வை விட்டு, நித்தியத்தை விட்டு, நித்திய நரகத்தை விட்டு மீண்டு வர பிரியமில்லாமல் இருக்கிறார்கள். இந்த சாது சுந்தர் சிங் தன்னுடைய தெய்வங்களுக்கு முன்பாக நின்று அநேக தெய்வங்களை வைத்து கும்பிட்டவர். ஒரு நாளிலே சொன்னார், இன்றைக்கு நான் காலையில வருவேன், காலையில வந்து செய்ய வேண்டிய எல்லா பூஜைகள் புறக்காமல் செய்வேன், ஆனால் நீ என்னோட பேச, இதுல எத்தனை தெய்வங்கள் இருக்கிறதா, இதுல ஒரு தெய்வம் என்னோட பேசணும், நான் தான் மெய்யான தெய்வம் என்னோட பேசணும். அப்படி பேசாவிட்டால் நாளைக்கு அந்த அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு ட்ரெக் இருக்கிறது, அதில் நான் போய்
மறைத்து விடுவேன், என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று சொன்னால் இவ்வளவு ஆண்டுகள் நான் செய்த பூஜைகள், நான் செய்த காரியங்கள் ஒன்று ஒரு பிரயோஜனம் இல்லை என்ற போது நான் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று சபதம் கொண்டார். அங்கே போய் காலையில அங்கே ஞானம் பண்ணிவிட்டு வந்து ஈர வஸ்திரத்தோடு நின்று அவைகளுக்கு முன்பாய் பூஜை செய்ய ஆரம்பித்தார். பூஜை செய்து அவருடைய திருமணி சுவடிகள் என்ற புத்தகத்தில் வாசிக்கிறது ஆச்சரியம். பூஜை செய்து செய்து சொல்லுகிறார், என்னோடு பேச வேண்டும், என்னுடைய பூஜைகளில் குறைவிருந்தால் சொல்ல வேண்டும். ஒன்றும் பேசல. அப்பொழுது நாள் 25 ஆகிவிட்டது. நேரத்தை பார்க்கிறார். நேரத்தை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரம் உண்டு, நான் என்னை அழித்துக் கொள்ள போகிறேன். ஏனென்று சொன்னால் இவையெல்லாம் வீண் என்பதை நான் உணர்கிறேன். எந்த ஒரு தெய்வமும் பேசுவதில்லை, எந்த ஒரு தெய்வம் மனிதர்கள் இடப்படுவதில்லை. இப்படியான தெய்வங்களுக்கு பூஜை செய்து என்னுடைய காலங்களை வீணடித்து விட்டேன் என்று பேசி தொடங்கின போது ஒரு ஒளி தோன்றியது. சிவரிலே ஒரு சின்ன ஒளி ஒரு வட்டமாக தோன்றியது. பூட்டப்பட்ட அறையில அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? வெறும் ஆச்சரியம். இது என்ன ஒளி? கதவை திறந்து வெளியிலே போய் பார்க்கிறார். யாராவது ஏதாவது லைட் வச்சு அடிக்கிறார்களா? ஏதாவது ஒளியை நரைகள் செலுத்துகிறார்களா? ஒன்றுமில்லை. அங்கே இருள் சூழ்ந்திருந்தது. மறுபடியும் உள்ளே வந்தார். உள்ளே வந்து அவர் ஒளியை பார்த்துக் கொண்டிருந்து யாருமே யாருமே என்று கேட்க தொடங்கின போது அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகுவதை பார்த்தார். பெரிதாகின போது ஒரு காரியத்தை கண்டார். சார்லஸ் சுந்தர்சன், நீ இவ்வளவு நாளும் அறியாத, நீ தெரிந்து கொள்ளாத ஒரு தெய்வம். அவருக்கு புரியவில்லை. யார்? அவர் சொன்னார், உன்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு நான் தான். நான் தான் மெய்யான தெய்வம். நான் தான் உனக்காக அடிக்கப்பட்டவன். என்னுடைய காயங்களை பார், என் கரங்களை பார். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்தவ மதத்தை அடியோடு வெறுத்தவர், கிறிஸ்தவ பைபிள்களை போட்டு எரித்தவர். அவர் சொன்னார், நான் பைபிள்களை எரித்தவன், நான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன், நீ எப்படி தெய்வமாக முடியும்? ஆண்டவர் சொன்னார், நீ எரித்தாய், நீ என்னை புறக்கணித்தாய், ஆனால் நான் உன்னை நேசித்தேன். அதனாலதான் உன்னை காக்க இந்த உலகில் நான் வந்தேன். உன்னை சிருஷ்டித்தவர் நான், உனக்கு ஜீவனை கொடுத்தவர் நான். நீ அறியாமலே இருந்து விட்டாய். இன்றைக்கு உனக்கு தரிசனமாகவே நான் வந்தேன். சாது சுந்தர்சன் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. மெய்யான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்க்கவில்லை. அவர் அன்றைக்கு எல்லாவற்றையும் கட்டி ஆற்றில் எரிஞ்சு போட்டு இயேசுவுக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார். இலங்கைக்கு வந்த போது அவரை கேட்டார்கள், பேப்பர் போட்டு போய் இப்ப நடக்கிற கனகாலத்துக்கு முடியும் கேட்டார்கள், சாது சுந்தர்சன், உங்களுடைய மதத்தில் இல்லாத என்ன கோட்பாடுகள், என்ன கட்டுப்பாடுகள் கிறிஸ்தவத்தில் கண்டீர்கள்? கிறிஸ்தவத்தில் என்ன மேன்மேடுகள் கண்டீர்கள்? உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அவர் சிரித்து போட்டு சொன்னார், என்னுடைய சீக்கிய மதத்தில் இல்லாத கட்டுப்பாடுகளோ கோட்பாடுகளோ எந்த மதத்திலும் இல்லை. நான் சொல்ல முடியும், மிகவும் கட்டுப்பாடு உள்ளது சீக்கிய மதம், ஒழுங்குள்ளது, எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய வேண்டியவர்கள் சீக்கியர்கள். ஆனால் அங்கே கட்டுப்பாடு இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது, கிரமம் இருக்கிறது. ஆனால் ஜீவன் உள்ள தெய்வம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்திலே இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவர் பேசுகிற தெய்வம், அவர் நம்மை ஆற்றுகிற தெய்வம், அவர் கூப்பிடுற குரலுக்கு மருத்துவ கொடுக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த நிலையில வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய உங்களுடைய பாவத்துக்காக இந்த பூமியில் வந்தவர். இயேசு இல்லாத வாழ்வு உங்களுடைய நரகத்தின் வாழ்வை நீங்கள் நியமிக்கிற வாழ்வு, பாதாளத்தை நாமே தெரிந்து கொள்கிற வாழ்வு, இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்வு நித்தியத்தை இழந்த வாழ்வு. இந்த பூமியில மனுஷன் எவ்வளவு காலம் வாழ போற, எவ்வளவு நாட்கள் வாழ போற? பலத்தினால 70-80 வருஷம் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறுகி கொண்டு போகிறது. இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிகிற போது நம்முடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும். அந்த ஆத்மாவுக்கு போகும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆத்மா மறிச்சா எல்லாம் பினிஷ் இல்லை. அந்த ஆத்மா பார்க்க, அந்த ஆத்மாவுக்கு வேதனைகளை உணர்வு சக்தி இருக்கிறது. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். ஐஸ்வர்யமா ஒருவன் வேதத்தில் இருந்தான், அவன் எங்கே போனான்? பாதாளத்தில் தள்ளப்பட்டான். அவன் அங்கே அக்கினி வேலையில் வேகிற போது
அங்கே ஆபிரகாம் மடியில் இருந்த லாசரை நோக்கி சொன்னான். அவன் தண்ணீரில் இருந்த கையை துவைத்து என்னுடைய வாயிலே அந்த தண்ணீரை விடட்டான். இங்கே நான் வாடுகிறேன், வேதனைப்படுகிறேன், அழுகிறதை பார்க்கிறோம். ஆத்மா நரகத்தில் தள்ளப்படுமானால் வேதனை. 60 வருஷம் 70 வருஷம் வாழ்வில் நீ கிறிஸ்துவை அறியாமல், கிறிஸ்துவை பின்பற்றாமல், இந்த பூமியில பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழாமல், இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார் என்று உனக்குள்ளே சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். ஆனால் நித்திய நரகத்திலே போய் நிற்க வேண்டிய நாள் வரும். அருணாளத்தோடைய பிள்ளையே, அவரே நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம். எல்லா வேத ஆகமங்களும் சொல்லுகிறது. குர்ஆன்ல கூட ஆண்டவர் இயேசு என்று சொல்வது ஈசா நபி மனிதனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துவார். எல்லா வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வணங்குவார் யோதி ஒருவனாக கோயத்தை ஒருவனில் வகுத்த தேவன். மனிதருக்காக தண்ணீர் இருந்தாங்க. என்ன இந்த உலகத்தை ஒரு நொடியில வகுத்த தெய்வம் மனிதனுடைய பாவத்தை போக்க, மனிதனுடைய சாபத்தை போக்க அவரே மனிதனாக பூமியில் வந்து தன்னையே பலியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லா ஆகமங்களும் சொல்லப்பட்டவரையே இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். ஆனா நாம் அறியாமல் இருக்கிறோம். யார் நமக்காய் பலியானார்? யார் நமக்காய் நம்மை நேசித்து பரலோக வாழ்வை விட்டு வந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழாவிட்டார். உங்களை விட நான் தான் இயேசுவை மறுக்க விடாது. ஆனால் அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், 33 வயதில் மரித்தார், அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். எல்லோரும் காணும்படி காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு அதிசயங்களை செய்கிறார். அருகாரத்தோட பிள்ளையே, நான் ஜீவனுள்ள தெய்வத்தை குறித்து பேசுகிறேன். நமக்கு வாழ்வு கொடுக்க வந்த தெய்வத்தை குறித்து பேசுகிறேன். இந்த பூமியில பிறந்த இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களை வாழ வைக்க வந்த தெய்வம், உங்களை நித்தியத்தில் கூட்டி செல்ல வந்த தெய்வம் என்பதை அறியாமல் அனைவரும் இருக்கிறீர்கள். பாவத்தோடு விளையாடுவீர்களான பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். முன்பில்லை தேவனத்தை நீ இஷ்டமானதை செய்யலாம். உன் மனமும் மாமிசம் விரும்புவதை நிறைவேற்றலாம். ஆனால் உன்னுடைய மரணத்தில் உன்னுடைய மனைவியோ பிள்ளையோ உன்னை காக்க முடியாது. உன்னுடைய சொத்து உன்னை காக்க முடியாது. எத்தனை பேருடைய மரணத்தை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கிறோம். எத்தனை பேருடைய வியாபாரங்களை வேதனைகளை பார்க்கிறோம். சிறு வயதிலே மறித்து போகிறாங்க. இன்றைக்கு மறுத்தார் எங்கே போவார்? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி நாம் சந்தோஷமாக களியாடுகிறோம். ஆனால் கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிறாரோ? பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருக்கிறோமா? இன்றைக்கு மறுத்தால் நித்தியத்தில் போகின்ற உத்தரவாதம் இருக்கிறதா? கிறிஸ்தவ என்ன தெரியுமா? இன்றைக்கு மறுத்தா பரலோகத்தில் இருக்கிற நிச்சயம். அல்லேலூயா. நீ பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கே மரண பயம். ஐயோ நான் செத்தா இருக்க போவேன். நீ செத்தா இருக்க போவேன் கேள்வி உனக்குள்ள இருக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடல அர்த்தமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக பலியானார். நம்மை நித்தியத்திலே பரலோக வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க அவர் தன்னை கொடுத்தார். இயேசு பிறந்தது ஒரே நோக்கம், நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க, பரலோக வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க. ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து என்ன சொன்னார்? பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அதை அவருடைய ஆயத்தப்படுத்தி வந்து உங்களை அழைத்து செல்வேன். அதற்காக தான் அப்ப வரப்போறேன். இன்னைக்கு நாம் அதற்காக ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்தம் உள்ளவன் என்று பரிசுத்தமாகட்டும், நீதி செய்தவன் என்று நீதி செய்யட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடந்த காலங்கள் கடந்தவைகளாக இருக்கட்டும். இந்த நாளிலே இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு ராஜா அவர்கள் அழைக்கிறார். அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவரும் கெட்டு போனதில்லை. இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருக்காய் வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் தரித்திரர் ஆனதும் இல்லை. நினைக்கிறாங்க இயேசுகிட்ட கூட பிச்சை காட்டா போடுவார், இயேசுகிட்ட அப்படி போடுவார், இப்படி போடுவார். அவர் நம்மை வாழ வைத்த தெய்வம். ஒவ்வொருவரையும் வாழ வைப்பார். எத்தனை பேருடைய குடும்பங்களை கண்ணீர், வேதனை, சமாதானம் இல்லாத வாழ்வு, நிம்மதி இல்லை, நிரந்தரம் இல்லை, ஆசீர்வாதம் ஏன்? இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் ஒருவரே எல்லா ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கும்படி பிதாவாகிய தேவன் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் புறஜாதியாகிய நமக்கு வருகிறது.
நாம் தேவனாகிய இயேசுவை மட்டும் தள்ளிவிடவில்லை, ஆசீர்வாதங்களை சேர்த்து தள்ளிவிடுகிறோம். ஆண்டவர் பிறந்தார், இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை இரண்டாய் வகித்தார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்து பின்னென்று சொல்லி சரித்திரத்தை இரண்டாய் வகித்தவர் ஒருவர் வேலை. அவர் ஜீவிக்கிற தெய்வம். அவரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதும் இல்லை, அவர்கள் எந்த காலத்திலும் கலைக்கிறதும் இல்லை. அப்பா வாழ வைக்கிறவர். அவரை நம்பினவர்கள் வாழ்வு செழிக்கிறது, அவரை நம்பினவர்கள் வாழ்வு உயர்வு வருகிறது. அவருக்காக தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வருடைய வாழ்வு நித்தியத்திலே போய் சேர்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பை கொண்டாடுகிற வேளையிலே நான் தாழ்மையாய் சொல்லுற ஒரு காரியம், அவரை தேடுங்கள், கட்டளைங்கள். பாஸ்டர் சொல்றார், இது ஒரு வித்தியாசமா போதிக்கிறவர் அல்ல, அவரை நோக்கி கூப்பிடு. சாது சொந்தத்தை கூப்பிட்டு அவர் வெளிப்பட்ட இயேசு உனக்கு வெளிப்படுவார். நான் சேலஞ்சா சொல்றேன், நீ கூப்பிடுறவர் வெளிப்படுவார். இயேசு ஒரு நாள் நான் கூப்பிட்ட போது எனக்கு வந்தார். எனக்கு ஒரு சொல்லல, இயேசு வைத்துக்கொள்ளு, இயேசு இப்படி அப்படின்னு ஒரு சொல்லல. எனக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் நிறுத்தி வந்தது. ஆனா நான் சூசைட் பண்ணலாம் போகல. உண்மையை சொல்றேன், நான் அடிக்கடி சொல்லுவேன் தெய்வம் ஒன்று இருந்தால் நான் படுக்கையிலே மறுக்கிறேன், எழுப்பக்கூடாது, சூசைட் பண்ணலாம் கோட, இப்படிதான் சொல்லுவேன். செத்தால் ஒரு வீரனா சாக, அடுத்தால் செத்துட்டான், அப்படி இருக்காரு. அந்த நாள் ஆண்டவர் வெளிப்பட்டார், இயேசு வெளிப்பட்டார். உன் பாவங்களை நீ அறிக்கை செய், உன் பாவங்களை விட்டு விடு, பரிசுத்தமா வாழ நான் தருவேன். அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ இன்று இருப்பது போல இனி ஒருபோதும் இருப்பதில்லை. Only one day changed my whole life. ஒரே ராத்திரியில நான் அறியாத தெய்வம், நான் பார்க்காத தெய்வம், நான் கும்பிடாத தெய்வம், அந்த நைட்டோட இந்த வாழ்க்கையை மாற்றினார். ஒரே நைட் நல்லவர்களா போனது. அதனால தான் சொல்றேன், அவர் கூப்பிடுவது அவருக்கும் சமீபமா இருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் கண்டவர்கள், அவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கரம் விட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை தள்ளி விடுவாயானால், இயேசுவை தள்ளுகிற போது நித்தியத்தின் பரலோகத்தின் அந்த வாசல் பூட்டப்படும். உன்னுடைய வாழ்வு அந்த பரிணாமம். 60-70 வருஷம் இந்த சரீரத்தில் நீ வாழுகிறாய், 1000 வருஷமாய் நித்தியமாய் உன்னுடைய ஆத்மா வாழும். ஆத்மா வாழும். வேதம் சொல்லுகிறது, அதன் புல் சாகாமலும் வேகாமலும் அக்கினியில இருந்து வாழும். பாருங்க, இன்னைக்கு அநேக மனுஷர்கள் இருக்கிறாங்க, மறுத்தா எல்லாம் முடிச்சு, எல்லாம் முடிச்சு இருக்கிறாங்க. உலகத்து மனிதர்களே, மனிதர்கள் பிழைமுடுகிற போது, தவறுகிற போது நீதிமன்றங்களை வைத்து நியாயம் தீர்ப்பார்களானால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வபலமுள்ள கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்காமல் அப்படியே விட்டு விடுவாரோ? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அவர் சிங்காசனம் அமைக்கப்படும் நாட்கள் சமீபமாயிற்று. ஆண்டவர் ஜனங்களை நீதியோடு நியாயத்தோடு நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு நீ மாட்டேன்னு சொல்வாயானால், நீ அவரை ஏற்றுக்கொள்ள உதாசீனப்படுத்துவாயானால், ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படாமலே போய்விடும். பேர் எழுதப்படாதவர்கள் அக்கினியும் கண்டவர்கள் கடலில் தள்ளப்படுவார் என்று பாதிச்சுவார். அருகாணத்தோட பிள்ளையே, ஏன் இயேசுவை குறித்து சொல்லுகிறோம்? ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், உண்மையாய் வாழுங்கள் சொல்லுகிறோம்? பூமிக்குரிய வாழ்வு அல்ல, நித்தியத்துக்குரிய வாழ்வை நீங்க பெறணும். பரலோக வீட்டில் வரணும். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும். அதற்காகத்தான் பாடுபடுகிறோம், அதற்காகத்தான் சொல்லுகிறோம். மற்றபடி இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால, நீங்க இயேசுவத்தில் மாறுவதனால நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாருங்க, இயேசுடைய அம்மாவை ஏற்றுக்கொண்டாருங்க, அதாவது நமக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் இயேசு ஒருவரே வழி, இயேசு ஒருவரே சத்தியம், இயேசு ஒருவரே ஜீவன். அவரிடத்தில் வரும்போதுதான் நித்தியத்தில் உங்களுக்கு வாசஸ்தலம் உண்டாகும், பரலோக வாழ்வு உண்டாகும். அங்கே மோட்சத்தில் உங்களுக்கு அப்பா வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவார், பாவங்கள் மன்னிக்கப்படும். வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள், 2லிருந்து 6 வரைக்கும். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, இயேசு கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து, திமிர்வாதக்காரனை நோக்கி, அந்த திமிர்வாதக்காரன் வியாதிக்காரனை பார்த்து, மகனே திடன்கொள், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வருகிற போது வியாதிகள் வரும். வியாதி மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பாவத்தினால் அழிந்துவிடும். நான் ஒரு வியாதியாக இருக்கிற போது அவன் குடும்பத்தில் தொடர்ந்து அங்கே அவனுடைய வாழ்வில் வீழ்ச்சி வருகிற போது நாம் என்ன சொல்லுவோம்? போய் பார்த்து அவனை பற்றி பேசுகிற போது, இவன் செய்த பாவமோ, இவன் தாஜகப்பன் செய்த பாவமோ உத்தரிக்கிறான். சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? இங்கே பாவம் வந்தால் வியாதி வரும், பாவம் வந்தால் ஆசீர்வாதம் இல்லாமல் போகும். இங்கே இயேசுவிடத்தில் வந்த வியாதிக்காரனை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்த வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரில் சிலர், அப்போது வேதத்தை கற்றவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று, இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, வேதத்தை கற்றவர்கள், தேவனை குறித்து அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். ஏன்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனே அல்லாமல் மனுஷனால மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அதனால இவன் தேவன் ஸ்தானத்தை இவன் எடுத்துக்கொண்டான். அதனால இவன் தேவதூதனை சொல்லுகிறான் என்று வேதத்தை கற்கிறவர்கள், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர் சொல்லுகிறார்கள். அந்த வாசிங்க. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? எழுந்து நடவென்று சொல்வதோ ஏது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இன்னைக்கு பாவத்தை மன்னிக்க மனிதன் எவ்வளவோ வழிகளை தேடுகிறான். ஒவ்வொரு கோயில் குலமா ஏறுகிறான், தேவாலயங்களுக்கு போய் மனிதர்களை கொல்கிறான். ஆனால் எந்த கிரியினாலும், எந்த காரியங்களாலும் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தை மூடாது, பாவத்தை கழுவி நம்ம சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம் உண்டு. அங்கே சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாருங்க, அறிய வேண்டும் சொல்லிட்டு அப்படியே போகல. சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, திருவாரூரை நோக்கி, நீங்கள் எதுக்கு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். அப்ப அவன் என்ன செய்தார்? திருவாரூரக்காரனா கால்கை ஆட்ட முடியாது, இப்படியே இருந்தான். அடுத்த படுக்கை, கால்கையை அசைக்க முடியாது, பரலைஸ். அப்படியானவனை சொல்றார், ஒரு படுக்கை எடுத்து போ. கேட்கிறவனுக்கு பார்க்கிறவனுக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா அப்பா சொல்றார், பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்து போ. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்ன செய்தது? அந்த திமிர்காரக்கான படுக்கை எடுத்து போக வைத்தது. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? நோ, அவருடைய பாவங்களை மன்னித்தது. பாவம் மன்னிக்கப்படுவதால் சுகம் வந்தது. அப்படியானால் ஒரு மனிதன் மனித பாவத்தை மன்னிக்க முடியாது, இவன் தேவதூதன் சொல்லுகிறான் என்ற வேதபாரகர்களே சேர்ந்து போனார்கள். பிரார்த்தனை வாட்சிகளை சொல்றாங்க, தேவனிடத்திலே இல்லாமல் இது மனிதனிடத்திலே உண்டான கிரியை அல்ல என்று அவர் சொல்லி தேவன் துதித்தார் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இந்த பூமியில மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அதற்காகவே அவர் பூமிக்கு வந்தார். அதற்காக தன்னை சிலுவையில ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு எப்படிப்பட்ட வியாதியோ, எப்படிப்பட்ட ரோகமோ, நாம் ஜெபிக்கிற போது இயேசுவின் ரத்தத்தால உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இப்போது இயேசுவின் நாமத்திலே உனக்கு சுகம் உண்டாவதாக. எத்தனை அற்புதங்களை பார்க்கிறோம், எத்தனை சாட்சிகள் நம்முடைய சபையிலே இருக்கிறார்கள். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவன சாட்சி இருக்கிறது. ஜீவன் இல்லாத தேவனுக்கு தான் சாட்சி இல்லை. அவர் ஜீவிக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், இன்றைக்கு நமக்குள் ஒருவராய் வாசம் பண்ணுகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை, நம்மை நேசிக்கிறவரை, நம்முடைய இலக்கங்களை அறிந்தவரை,
நீ தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துமஸை நீ கொண்டாடுவாங்கன்னா உன் வாழ்வில் கேள்விக்குறிகளுக்கு மேல் கேள்விக்குறிதான் வரும். நித்தியத்தை, பரலோகத்தை, நேர்மையை நீ கண்டறிய மாட்டான். 2011 கடைசி நான் சொல்லுகிறேன், இந்த பரிபூரணத்தின் ஆண்டுல தேவனை நம்பின பிள்ளைகள், தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், பரிசுத்த வாழ்க்கையை தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் வாழல. அப்பா பரிபூரணத்தை கட்ட வேண்டாம். நீங்கள் இணைந்து கொண்டார், நீங்கள் உங்களை தேவனோடு இணைத்துக் கொண்டார், இயேசுவோடு வாழ உங்களை ஒப்பு கொடுத்தார், அவருடைய மகிமையில பிரவேசிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்காக வைத்திருக்கிறேன் சொன்ன தேவன் அவருடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு சாயந்தரத்துல 7 மணி பிறகு நான் சொன்னேன், சொத்து, பணம், காசு, அந்தஸ்து, பொருள் எல்லாம் நமக்கு இருந்தாங்க. அப்பாவோட இருக்கிற சந்தோஷத்தை, இயேசு ராஜாவோட இருக்கிற சந்தோஷத்தை இவனோடு நமக்கு கொடுக்க முடியாது. ஒன்றுமில்லாமல் அவரோடு இருப்பது சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. அதை அனுபவிக்கலாம். எல்லா மேன்மைகளை பார்க்கலாம். இயேசுவோடு வாழுவது மேன்மையானது. ஒரு நிச்சயத்தோடு வாழ்கிற வாழ்வு, இந்த பூமியில் ஒரு நிச்சயமுள்ள வாழ்வு. இது முடிகிற போது அப்பாவுடைய மடியில நம்ம கண் விழிப்போம். அல்லேலூயா. மரண பயம் என்பது இயேசுவோடு வாழ்ந்தா இருக்காரு. எத்தனை பேருக்கு மரண பயம்? இரவு திடுக்கிட்டு உடனே வா என்னால என்ன பார்த்து போ நிக்குது சொல்றாங்க. ஏன்? தேவனை குறித்த விழிப்பில்லை, ஆண்டவரை குறித்த சிந்தை இல்லை, தேவனோடு வாழுகிற வாழ்வில்லை, உலகத்தின் நேர்மைகளுக்காக கிறிஸ்துவை விட்டு வாழுகிற வாழ்வு. பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கிற போது அவரை அண்டினோர் வாழ்வு சிறந்தது. அவருக்காய் இழந்தவர்கள் யாவரும் அதை 1000 மடங்கு பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவருக்காய் இதை நாம் இழந்து போறதில்லை. அவர் நூலத்தனியாய் நமக்கு திருப்பிக் கொடுக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே கிறிஸ்து இயேசு உள்ளத்தில் வரணும். அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த பூமியில கரைவிடாத ஒரு பரிசுத்த வாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்கு வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டி கேட்டார், என்னிடத்திலே பாவம் உண்டு, யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடும். பரிசுத்த நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த. அவர் பேச்சு, அவருடைய கிரியைகள், அவருடைய செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர். அதனால வேதத்திலே பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடாக எந்த ஒரு தேவனும் இல்லை. அந்த பரிசுத்த வாழ்வுக்கு தான் அப்பா நினைக்கிறார். பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள், வணங்குகிறார்கள், அநேக கிரியைகளை செய்கிறார்கள். ஆனால் அங்கே போய் வந்து அதே பாவத்தை செய்கிறார்கள். அதே பாவத்திற்கு விடுதலை இல்லை. கட்டிருந்தால் பாடினார், கட்டுண்ட கல்வன் தன்னை கட்டவிழ்க்க வல்லானானில் என்ன கட்டவிழ்க்க தெய்வம் நல்லா கொடுத்தார். ஒருவன் பாவத்தில் தன்னை விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியுமானா அவனுக்கு தெய்வம் தேவையில்லை. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தெய்வம் தேவை. அல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை விடுதலாக்க வந்த தெய்வம் இயேசு. அவர்தான் நம்முடைய பாவத்தின் கட்டுக்களை அழைக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கிறவர். நித்தியத்திலே பரலோக வீட்டிலே அவர் நமக்கு வாசத்திற்கு உண்டு பண்ணினவர். ஆண்டவர் சொன்னார், அங்கே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அவர் நம்மை நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய நடக்கைகள், பேச்சு, நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில கிறிஸ்து நம்மளை வெளிப்படுகிற போது அவருடைய மகிமை பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். பேருக்காக கிறிஸ்தவர் அல்ல, பேருக்காக கிறிஸ்தவான் அல்ல, அவரோடு இணைந்து அவரை நம்மளை சுமப்பதும் அவரை நம்மளை வெளிப்படுத்துவதுமே கிறிஸ்து. அல்லேலூயா. அதற்காக அப்பா அழைக்க வந்தார். அதற்காகவே அப்பா இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அதை நீங்கள் உணர்ந்து அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் அப்பாவை நித்தியத்திலே அப்பாவோடு கூட நாமும் ஜோதிடமாய் சந்தோஷமாய் வாழ முடியும். எழுந்து நிற்போமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இக்கரபா சங்கரபா தீரபா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் நின்று மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த நாளில் ஆண்டவரே,
மகிமையின் தேவன், மகத்துவமுள்ள கர்த்தர், பிதாவின் வலது பாசத்தில் செல்ல குமாரனாய் இருந்தவர், உண்மையை வறுமையாக்குகிற தாழ்மையின் ரூபமாய் மனுஷ சாயலாய் இந்த பூமியில எனக்காக, இந்த ஜனங்களுக்காக வந்து பிறந்தீரே. நம்மை வாழ வைக்க நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு. நம்மை கடன்பற்றி நித்தியத்தில் பரலோகத்தில் அழைத்து செல்ல வந்த தெய்வம் இயேசு. அருகாலத்தோட பிள்ளையே, இன்றைக்கு இருகரம் விரித்தவராய் உனக்காக கண்ணீரோடு காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அறியாவிட்டாலும் அறிந்தாலும் நீ அவருடைய பிள்ளை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன். நீ அறியாதிருக்கிறாய். உன்னை உருவாக்கினவர் அவர். தாயின் கற்பத்தில் உன் எலும்புகள் உருவாக முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். இன்றைக்கு கேட்கிறார், என்னிடத்தில் வர மாட்டாயா? என்னை யார் என்று நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? உன்னை வாழ வைக்க பரலோகத்தின் மேன்மைகளை திறந்து வந்தவன் நான். பிள்ளைய இந்த வேளையில உலகம் கிறிஸ்துவை அறிந்த விதமாக அல்ல, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் அவரின் பாவத்திற்காய் வருத்தார். என் பாவத்திற்காய் இந்த பூமியிலே வந்தார். என் சாபத்தை சுமந்து நிற்க வந்தார். என்னை வாழ வைக்க நித்தியத்தில் அழைத்து செல்ல வந்தார். பரிசுத்த வாழ்வுக்கு என்னை அழைக்க வந்தார். அதற்காகவே இந்த பூமியில பாலகனாய் பிறந்தார். இந்த நான் என்னுடைய உள்ளத்தில் பிறக்கட்டும், என்னுடைய இல்லத்தில் பிறக்கட்டும். இந்த வருஷத்தோட பாவ வாழ்க்கை எல்லாம் முடிந்து போகட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களானா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். இந்த நாள் இந்த இயேசு வேண்டும். இந்த இயேசுதான் என்னுடைய வாழ்வில் நம்பிக்கை. இந்த இயேசுதான் என்னுடைய வாழ்வில் எல்லாம் தேசம் கண்ட கொடுக்க ஒருவரும் அங்கே பார்க்க வேண்டாம். அருமையான சகோதரியே, சகோதரனே, நீங்கள் இயேசுவை அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறார். அப்பா இடத்துல திரும்பவுமாய் ஒப்புரவாக அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு தண்டனை கொடுக்காமல் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய முருகனை மன்னிக்கிறவர். எவ்வளவு நல்ல ஒரு தெய்வத்தை நாம் அப்பாவாய் கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் மறுபடியும் கரைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த வருஷத்துல இருந்து நான் உமக்காக வாழ போறேன், உமக்காக ஜீவிக்க போறேன். இந்த பூமியின் வாழ்வு முடிகிற போது உங்களுடைய மடியில நான் கண்பிடிக்கணும். நித்தியத்துல பரலோகத்துல உங்களுடைய மேன்மையில பிரவேசிக்கணும். என்னை மன்னிய மாட்டவரே, எனக்கு இந்த வாழ்வு வேண்டும், எனக்கு இந்த வாழ்வு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இதை இயேசு வேண்டும் நான் அறியாமல் என்று சொல்லுவன் மாத்திரம் எல்லோரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில் கரைகளை உயர்த்தி காண்பீங்க, கரைகளை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போறேன். அப்பாவிடத்தில் மன்றாடி ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, இந்த நாள் இந்த பிள்ளையுடைய கண்ணீரை கழிப்பாய் மாறட்டும். இந்த பிள்ளையுடைய வாழ்வுக்கு வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஜெபம் பண்ண போறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநேக கைகளை உயர்த்தி பார்க்கிறேன், அநேக கைகளை உயர்த்தி அப்பாவோட ஒருத்தர் பண்றதை பார்க்கிறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலுமாய் உம்முடைய சமூகத்தில் இயேசு வேண்டும், என்னை வாழ வைக்க வந்த தெய்வம் வேண்டும் என்று கரைகளை உயர்த்தி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைக்காக முன்னாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில நீ இந்த உலகத்தில் பிறந்ததை கொண்டாடுகிற வேளையில இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாங்கப்பா, இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாரும், இவர்கள் இல்லத்துல வாரும். இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல வாங்கப்பா, வாங்கப்பா. மேய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல உம்முடைய ஜனங்கள் தொங்கிருக்கிறதை பார்த்து கண்ணீர் விட்டீர. நல்ல மேய்ப்பராய், நல்ல ஆசிரியனாய், நல்ல நண்பனாய், நல்ல போதகனாய்
அப்பா இந்த பிள்ளைகளோடு இருந்து நடத்து, இந்த பிள்ளைகளை கரப்பிடித்து நடத்த வரப்போற புதிய ஆண்டுல இயேசு நன்மை செய்தார். எங்களுடைய வாழ்வில் இருந்த எல்லா கஷ்டங்களை நீக்கினார், பரலோக வாழ்வின் நிச்சயத்தை தந்தார் என்று சொல்லத்தக்கதாக நாளைக்கு வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருவதாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரிசு பாருங்கள். போட்டு பாறையில்
much more than I have before.